விட்டதை பிடிப்பாரா விமல்? யதார்த்த நாயகர்களுக்கான இடத்தை விமல் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். விமல் தமிழ் திரையுலகில் தனக்கென தனிப்பட்ட ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி இருக்கும் நடிகர்களில் ஒருவர். கடந்த காலங்களில் சிறப்பான படங்களை தந்தபோது அவரை கொண்டாடியவர்கள் அவர்கள்தான். அதற்கு காரணம் அப்படங்களில் நிறைந்திருந்த விமலின் யதார்த்தம் தெரிக்கும் நடிப்பு. சாதாரணமாக சந்திக்கையில் பிடித்து போகிற முகவெட்டு, வெள்ளந்தியான பேச்சு, முகபாவனைகளோடு உடல் மொழியையும் லாவகமாக வெளிப்படுத்துகிற பாங்கு, கேட்டவுடனே கவர்கிற குரல் தொனி, அத்தனைக்கும் மேலே நம்மை போன்று நமக்கு தெரிந்தவர் போன்று இருக்கிறாரே என்கிற ரசிகர்களின் கரிசனம், அனைத்தும் ஒன்று சேர்ந்து விமலுக்கு திரையுலகில் ஒரு இடத்தை கிடைக்கச் செய்தன. இத்தனைக்கும் முதல் படத்திலேயே நாயகனாகும் வாய்ப்பு விமலுக்கு கிடைத்துவிடவில்லை. கில்லி, குருவி போன்று சில படங்களில் நாயகனின் தோழர்களில் ஒருவராக தலை காட்டியவர்தான் விமல். கூத்துப்பட்டறை சாதாரண இளைஞராக இருந்த விமலை மடைமாற்றியது அந்த நாடக குழுதான். அங்கு கிடைத்த உலகத்தரமான பயிற்சி, பலதரப்பட்ட பார்வையாளர்களை சந்திக்கும் வாய்ப்பு, கூடவே தற்போது இருக்கும் நாயகர்களான விதார்த், விஜய் சேதுபதி உள்ளிட்டோரோடு பழகுகிற தருணங்களையும் தந்தன. கூத்துப்பட்டறை தந்த அனுபவம் பாண்டிராஜின் பசங்க படத்தில் வெகு இயல்பாக திரையில் அவரை காண வைத்தது. யார் இவர் என்று கேட்கச் செய்தது. அடுத்து வந்த சற்குணத்தின் களவாணியில் தஞ்சை வட்டாரத்தில் தெரியும் எத்தனையோ இளந்தாரிகளின் ஒட்டுமொத்த உருவமாக திரையில் தெரிந்தார் விமல். அந்த சூட்டிப்பு அவருக்கென்று ரசிகர்களை உருவாக்கியது. தொடர்ந்து தூங்கா நகரம், எத்தன் என்று கவனிக்கத்தக்க படங்களை தந்தார் விமல். அந்த வரிசையில் இயக்குனர் சற்குணத்தோடு அவர் மீண்டும் கைகோர்த்த வாகை சுடவா பல ஆச்சரியங்களை தந்தது. பாக்யராஜின் சற்றேறக்குறைய பிரதிபலிப்பாக தெரிந்த விமலுக்கு அவரையே தந்தையாக நடிக்க வைத்தது. இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு பீரியட் படம் சாத்தியமா என்ற கேள்வியை எழுப்பியது. சுந்தர் சியின் கலகலப்பு பல கலைஞர்களோடு சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பையும் அக்கூட்டத்தில் தனித்துவமாக தெரிகிற உத்வேகத்தையும் விமலுக்கு கொடுத்தது. அதுவே கேடிபில்லா கில்லாடி ரங்கா படத்தில் அவரை கொண்டாட வைத்தது. தொடர்ந்து 3 பேர் 3 காதல், தேசிங்கு ராஜா, ஜன்னல் ஓரம் படங்களில் தோன்றினார். அப்படங்கள் எல்லாமே ஸ்கிரிப்ட் தேர்வில் அவர் காட்டிய ஆர்வத்திற்கு சான்றாக அமைந்தன. 2014ஆம் ஆண்டில் வெளியான புலிவால், மஞ்சப்பை படங்களில் விமல் ஏற்ற பாத்திரங்கள் நேர்த்தியாக இருந்தன. நாயகனான 5 ஆண்டுகள் வரை கதை தேர்விலும் நடிப்பிலும் விமல் காட்டிய வெரைட்டி அசாத்தியமானது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக தொய்வடைந்தது. படங்களின் எண்ணிக்கையை குறைப்பது என்ற விமலின் முடிவு பின்னடைவையே தந்தது. காவல், அஞ்சல, மாப்பிள்ளை சிங்கம், மன்னர் வகையரா என்று காமெடியும் சென்டிமெண்ட்டும் கலந்த கதைகளை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்தாலும் அப்படங்கள் ரசிகர்களுக்கு நிறைவை தரவில்லை. களவாணி 2, கன்னிராசி என்று இறங்கி அடித்த போதும் திரையில் விமலின் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகவில்லை. டப்பிங்கில் அவர் காட்டிய சிரத்தை பின்னாட்களில் சிதைவுற்றதும் அதற்கொரு காரணம். அதனால் இனி விமல் அவ்வளவுதானா என்ற கேள்வி எழுந்தது. அந்த சூழலில்தான் கருணாசுடன் அவர் நடித்த போகுமிடம் வெகு தூரமில்லை திரைப்படம் அதற்கான பதிலாக அமைந்திருக்கிறது. அந்த படத்தில் மீண்டும் சாதாரண மனிதர்களை பிரதிபலிக்கிற பாத்திரமாக திரையில் மிளிர்ந்திருக்கிறார் விமல். இதைத்தானே உங்ககிட்ட எதிர்பார்த்தோம் என்று ரசிகர்களை சொல்ல வைத்திருக்கிறார். விழுந்தவர் எழுவது இயல்பான ஒன்று. அந்த ரகசியத்தை புரிந்து விமல் செயலில் இறங்கியிருப்பது சிறப்பு. அவர் நடிப்பில் சார், தேசிங்கு ராஜா 2 படங்கள் அடுத்தடுத்து வெளியாகவிருக்கின்றன. முத்துராமன், ஸ்ரீகாந்த், விஜயகுமார், மோகன் என்று தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் யதார்த்த நாயகர்களுக்கு தனி வரவேற்பு உண்டு. அதனை விமல் புரிந்து கொண்டார் என்பதே யதார்த்த சினிமா விரும்பிகளின் நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.